திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, 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 காக்க காக்க கனகவேல் காக்க. இங்கே 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம், வெற்றி, சந்தோஷம், அமைதி, ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்க என் அப்பன் சந்திரன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. உங்களுக்கான இன்றைய தினசரி ராசி பலன். அதற்கு முன் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்து விடுவோம். வாரம் புதன்கிழமை, நட்சத்திரம் கிருத்திகை, சந்திராஷ்டமம் சித்திரை, யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் பிரீத்தி, வளர்பிறை திதி சதுர்த்தி, கரணம் பத்திரை. இன்றைய சுப வேளைகள் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும். அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாராலையும் கவர்ந்து எல்லோரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அதே நேரத்தில் தொழிலில் தேவையற்ற அலைச்சல்களும் கால விரயங்களையும் சந்திப்பீர்கள். இருந்தாலும் அவையெல்லாம் உங்கள் வருமானத்திற்காகத்தான் என்று எண்ணும் பொழுது மனசு ஒரு ஆறுதல் அடையும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. அவருடைய ஆடம்ப செலவை தவிர்க்க இயலாததாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் செல்ஃப் ஸ்டடி நல்லது. குரூப் ஸ்டடியை தவிர்க்கவும், அதாவது குழுக்களாக சேர்ந்து படிப்பதை தவிர்க்கவும். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவும், சகோதரர் கருத்து வேறுபாடு வேண்டாம். வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் காலவரையும் பணவரையும் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. ரிஷபம். இன்று உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சு, அதிகார போக்கு இவையெல்லாம் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பணிகளை எளிதாக்கி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதாவது செல்வாக்கு உயரும், லாப வருமானங்கள் உயரும், தொழில் நன்றாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய அதிகார பேச்சு திறமையினால் எல்லாம் அடிபட்டு போகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான பேச்சுகள், உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்கள் தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அவசரகதியில் படிப்பதை விட்டு ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் திறமையுடன் செயல்படுவதால் அவர்களுடைய செயல்பாடு நன்றாகவே இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனம் தேவை. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்கும். அரசு காரியங்கள் நல்லவையாக நடக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். பெண்கள் வேற்றுமொழி பேசுவோர் உதவிகரமாக இருப்பார்கள். மிதுனம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செலவுகள் இருந்தாலும் என்று நீங்கள் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேற்றுமொழி அல்லது வேற்று மாநிலத்தில் செய்யும் வேலைகள் உங்களுக்கு சிறப்பை தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு செய்து கொடுக்கும்போது, அதை பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். அவருடைய ஆடம்பர செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அனுசரித்து போகவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கவனம் தேவை. ஒருமுகப்படுத்தி படித்தல் அவசியம்.
கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாததால் ஒரு தியானம் அல்லது ஒரு இறை வழிபாடு செலுத்திவிட்டு பின்னர் படிக்கும் பொழுது மனம் உருவப்படுத்தி படிப்பதற்கு சாத்தியமாகும். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும், தேவையற்ற செலவுகள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப பெண்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள், குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். கணவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அவருடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது, உணர்ச்சி வசப்பட பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கடகம், இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அவற்றையெல்லாம் செம்மையாக செய்து பேரும் புகழும் பாராட்டும் பெறுவீர்கள். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆதரவு உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். கணவருடன் பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் அவர்கள் தேர்வுக்கு எளிதாக தயாராகலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கணவரை அனுசரித்து செல்வது நல்லது. சிம்மம், தொழிலில் மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து நீங்கும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்புகளால் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். மனைவியுடன் பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகள் உண்டாக்க வேண்டாம். அவருடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். ஆழ்ந்த ஈடுபாடு அவசியம். கல்லூரி மாணவர்கள் டீப் ரீடிங், ஆழ்ந்த படிப்பு படித்தால் திருப்புதலை அதாவது ரிவிஷன் செய்வதை தவிர்க்கலாம். பெண்களை பொறுத்தவரை உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். தொழிலில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும். இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தாலும் அதிகாரிகள் நண்பர்கள் ஆதரவால் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கன்னி, தெளிவான திட்டங்கள் மூலம் புதிய பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்து செல்வாக்கை நீங்கள் பெறுவீர்கள். இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின உழைப்புகள் அவசியப்படும். எதிரிகளை கண்டெடுத்து அவர்களை களையெடுப்பதும் அவசியமாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். பெண்களால் பிரச்சனைகள் வருவதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பாராட்டையும் மதிப்பையும் புகழையும் பெற்றுத்தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படிப்பது நல்லது. பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படும் பொழுது திறமையாக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதே நேரத்தில் செல்வாக்கும் உயரும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். துலாம், என்னதான் நீங்கள் கடின உழைப்பு செய்தாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தொழில் லட்சியங்களை அடைவதற்கு சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும். இருந்தாலும் அதை மனசலிப்பின்றி சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்குவார்கள். நண்பர்களை எதிரிகளாக மாறும் சூழ்நிலைகள் இருப்பதால் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்களை படித்தோம் என்ற மமதை இல்லாமல் திருப்பி ரிவிஷன் செய்வது நல்லதாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தெளிவான திட்டங்கள் மூலம் குடும்பத்தில் உங்களுடைய வேலைகள் அங்கீகரிக்கப்படும். கணவனுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். விருச்சிகம்,
தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் இலக்குகளை நன்றாக அடைவதற்கு உங்கள் திறமை, உங்கள் பதவி, பெயர் புகழ் எல்லாம் உபயோகித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெற்றுத்தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களின் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு திட்டமிட்டு தேர்வுக்கு தயாராகும் சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும், கணவரை அனுசரித்து போகவும், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லை மீறி தாம் தூம் என்று செலவு செய்வதோ, புதிய புதிய நட்புகளை வரவழைப்பதோ தவிர்ப்பது நல்லது. தனுசு. உங்கள் திறமைகள், கடின உழைப்புகள் தான் உங்களுடைய வெற்றிக்கென்று வழிவகுக்கப் போகிறது. தொழிலில் நீங்கள் செய்ய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் என்று வெற்றி பெறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டு. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய பாடங்களை திருப்புவது நல்லது, ஏன்னால் அது மறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக இடையூறுகள், தடுமாற்றங்கள் இருப்பதால் மனதை ஒருபடுத்தி படிக்கவும். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் தொழிலில் நல்ல வருமானத்தை, லாபத்தை எதிர்பார்ப்பீர்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். கணவருடன் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும். மகரம். உங்களோட முயற்சிகள், நீங்கள் தொழில் செய்யும் மாற்றங்கள், வெளியிலிருந்து நீங்கள் கொண்டு வரும் புதிய சக ஊழியர்கள், வெளிமாநிலத்தவர், மாற்றுமொழி பேசும் ஊழியர்களால் இன்று நீங்கள் தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை, டார்கெட்டுகளை எளிதில் அடைவீர்கள். வேலையில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகின்ற எல்லா பேச்சிலும் வேலையின் சம்பந்தப்பட்டு இருக்கும். அதாவது என்ன தான் பேசினாலும் அவங்க காரியத்தில் கண்ணாக இருப்பான்பாங்களா, அதை மாதிரி இருக்கும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள், தாய்மார்கள் ஆதரவு உண்டாகும். வயதானவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணையை அனுசரித்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படிப்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் நீங்கள் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். நண்பர்கள் ஆதரவு உண்டாகும். கணவரை அனுசரித்து செல்லவும். கும்பம். இன்று உங்களுடைய வாக்குத்திறமையால் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். வாக்குத்திறமைன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக வர மாதிரி பேசுகிறதுனால நீங்கள் உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய திறமைகளால் எல்லா வாக்கு திறமை, செயல் திறமைகளால் எல்லா காரியங்களும் இன்று வெற்றி பெறும். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் திறமைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சகோதரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறுகள் அதிகமாக இருப்பதால் அவற்றை தவிர்த்து உருவப்படுத்தி படிக்கவும். கல்லூரி மாணவர்கள் திறமையாக திட்டமிட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் வரும். நண்பர்கள், அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் நீங்கள் அதிகம் டாமினேட் பண்ண வேண்டாம், அனுசரித்து போங்கள். மீனம். இன்று உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆதரவால் உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் திட்டங்களாக மாறி செயலாக்கம் பெற்று வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான பேச்சுகள், உணர்ச்சிவசமான பேச்சுகளை தவிர்க்கவும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். சகோதரரின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள்.
மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவார்கள். ஆழ்ந்து படித்தல் அவசியம். கல்லூரி மாணவர்களும் ஆழ்ந்து படித்தால் மதிப்பெண்களை அதிகமாக பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் செய்யும் பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்து நீங்கும். இருந்தாலும் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவருடன் கருத்து வேறுபாட வேண்டாம், ஏனால் அது பிரிவினைக்கு வழிவகுக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். 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 இவ்வாறு இந்த மந்திரத்தை 6 முறை அல்ல, மினிமம் 6 முறையாகவும், மேக்ஸிமம் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னால் உங்களுக்கு இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் எளிதாயும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாத்தையும் பெறுவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம். கியில்